நான் வந்து ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை வந்து அபிஜித் பூஜைன்னு சொல்லி பண்ணேன். அந்த அபிஜித் மாதத்துல வந்து திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லி வந்துருந்துச்சு. அது ரெண்டும் சேர்ந்து வர்றது அது ரொம்ப அபூர்வமானது. வருஷத்துக்கு ஒரு தடவை என்னமோ வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பூஜையில் வந்து நம்ம பண்ணிவிட்டு அது 4 மணிக்கோ 4:15க்கோ பூஜை விளக்கேற்றணும். அந்த மாதிரி பூஜை பண்ணோம்னா நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு விஷயம். அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே நினச்சிக்கிட்டே இருந்தோம். நடக்கவே இல்லை. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, இந்த பூஜை பண்ணுவோம். அந்த பூஜை பண்ணால் கண்டிப்பாக நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, நடக்குதா இல்லையா பார்க்கலாம், அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பூஜையை நான் பண்ணேன். அபிஜித் பூஜைன்னு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து 4:45 3:30க்கெலாம் எழுந்திரிச்சு 4:15க்கெலாம் வந்து விளக்கேற்றிடணும் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்பிக்கை இல்லாமல் தான் ஆரம்பித்தேன். காலையில் விளக்கேற்றும் போது கரெக்டாக அந்த டைமுக்கு விளக்கேற்றணுமேன்னு சொல்லி விளக்கேற்றுறதுக்காக நான் ரெடி பண்ணேன். எல்லாம் ரெடி பண்ணி விளக்கேற்றி முடித்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எதை சொல்லி நான் வேண்டியிருந்தனோ அது வந்து நடந்துருச்சு. அது உண்மையிலே உண்மைதாங்க. அது நானே நம்ப மாட்டேன். நிறைய விஷயங்கள் நம்ப மாட்டேன். அந்த அளவுக்குலாம் நான் வந்து மூட நம்பிக்கைகள் வைக்கக்கூடாது. நமக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிருவேன். ஆனால் இது உண்மை தான். நான் அந்த நேரத்தை பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டேன். ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம இந்த மாதிரி வாங்க முடியாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வந்து எனக்கே நம்பிக்கை இல்லை. ஒரு மாதத்துல பொசுக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்படி இழுத்துக்கிட்டே போயிருந்தா கூட இன்னும் இழுத்துக்கிட்டே போயிருந்திருக்கும். அப்படி இல்லாமல் அது சீக்கிரத்தில் கொண்டு வந்தது என்னுடைய நான் பண்ண பூஜையுடைய பலன் தான் நான் நினைக்கிறேன். அது என்னுடைய நம்பிக்கையாக கூட இருக்கலாம். சில பேருக்கு வந்து முட்டாள்தனமாகவும் தோணலாம். எனக்கு நல்லது நடந்ததுனால நான் நம்பிக்கையாக நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் நம்பி அந்த பூஜை பண்ணுங்கள். அது வந்து மாதம் அபிஜித் நேரம்னு சொல்லி வருது. இது வந்து அந்த ஒரு வருஷத்தில் ஒரு தடவை வர்றதுன்னு சொல்லி முக்கியமான அபிஜித் நேரம்னு சொல்லி அந்த லிங்க் வேணால், அந்த வீடியோடைய லிங்க்கை வந்து வேணால் கீழே கொடுக்குறேன். எப்படி பண்ணுறது என்னன்றதை பார்த்துக்கங்க. அதே மாதிரி தான் நான் வேண்டிக்கிட்டேன். வேண்டின மாதிரி நடந்துருச்சு. அது ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், இந்த ஒரு வேண்டுதல் வச்சு நான் சாமி கும்பிட்றேன், அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அது வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் வந்து வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக அதே வீடியோவாக போடுறேன், வீடியோவில் சொல்கிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உழைப்பு இல்லாமல் நம்ம வந்து சாதிக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, காசு பணம் வராது, கூரையை பிச்சு கொடுக்கும்ன்றதெல்லாம் பொய். இது நாமளும் கொஞ்சம் உழைக்கணும், உழைக்கிறதுக்கு எஃபர்ட் போடணும். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு பலன் வந்து கிடைக்கும். அது கிடைக்கிறது தான் நம்ம வந்து சரியான நேரம் காலம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம பூஜையும் பண்ணும்போது நமக்கு எல்லாம் சேர்ந்து மொத்தமாக நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதனால் எந்த இதுவுமே உழைக்கணும், நல்ல எண்ணங்களோடு வாழணும், நல்லதே நடக்கும். பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.